கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய ஏற்பாட்டிலே 200 பெண்களுக்கு தொழில் முனைவோராக மாற்றுகின்ற சுயம் திட்டத்தின் கீழ் தையல் இயந்திரம் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் குடும்பத்தையும் கவனித்து கொண்டு சொந்தமாக ஒரு தொழில் செய்து சம்பாதிப்பதற்கான ஒரு மிக எளிய வழியாக இன்று தையல் என்பது மிக முக்கிய தொழிலாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இலவசமாக அவர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டு தையல் இயந்திரத்தையும் கொடுத்து தொழில் முனைவோராக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். வெறும் தையல் பயிற்சி மட்டுமல்ல, கூடுதலாக எம்ப்ராய்டரி பயிற்சிகள் இன்றைய காலகட்டத்தில் மாறி வருகின்ற ஃபேஷனுக்கு ஏற்ப அவர்களுக்கு புதிதான பயிற்சிகளை எல்லாம் கூட வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் பலன் பெறுகின்ற பெண்களுக்கு கூடுதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முத்ரா கடனுதவி திட்டம், பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டம், இவற்றிலெல்லாம் பலன் பெறுவதற்கு ஏதுவாக தகுந்த நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளோடு தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களுக்கு என்ன தேவைப்படக்கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோ அல்லது தேவைப்படக்கூடிய ஆவணங்களை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு உருவாக்கி அரசாங்கத்தின் உதவிகளையும் பெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலே நலம் மருத்துவ முகாம் தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவசமான மருத்துவ முகாம் பிஏஜி மருத்துவமனையோடு இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முகாமும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது சில காலம் எங்களால் நடத்த முடியாமல் போய்விட்டது. இன்று முதல் அந்த நல முகாமையும் காலையிலே துவங்கி வைத்திருக்கிறோம். தெற்கு தொகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக ரோடு பிரச்சனை எங்கே சென்றாலும் மக்கள் அதை சொல்கிறாங்க. சமீபத்திலே கோவை வந்திருந்த மாநிலத்தினுடைய முதல்வர் 200 கோடி ரூபாய் ரோடுகளுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விரைவில் பெற்று இங்கு இருக்கக்கூடிய சாலை பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஐ பெரியசாமி என்ன சொல்றார்? கூட்டணியில யார் வேணா வரலாம், ஆனால் அதிகாரத்தில் பங்கு ஏற்பட முடியாது. கடந்த சில காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நேரடியாக மாநில தலைவர்களோ அல்லது முக்கிய தலைவர்களோ இதை பற்றி பேசாமல் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசி வருகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அமைச்சர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் அவர்கள் சில சமயம் தேர்தலிலே அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்களிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களித்து அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம். இது மறைந்த முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பிஜேபி பின்பற்றி கொண்டிருக்கிறது. இன்று மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறோம். அங்கு தனிப்பெரும் கட்சியாக கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்த போதும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது. அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பரிசளிப்பது என்பது அப்படி பழக்கமாக வச்சிருக்காங்க. அவரும் அந்த வகையில் பண்ணியிருக்காரு. ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் ரஜினி காணொலி பேசுகிறார். அதில் பிரம்மாஸ்திரம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த பண்பாளர். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லைங்க. அது அவரோட கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். நன்றிங்க. பொங்கல் தினத்தன்னைக்கு பட்டய கணக்காளர் தேர்வு நடத்துறது எம்பி வெங்கடேஷ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமா மனு அளிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழர்களை தொடர்ந்து மத்திய அரசு விரிவுபடுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் இதையும் பார்க்குறோம் அப்படின்னு இல்லை. அவர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணாலும், என்ன நல்ல காரியம் பண்ணாலும் அவர் குறை கூறதுங்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பொங்கல் அன்று
மத்திய அரசினுடைய பணிகளுக்கான தேர்வு இருந்தால் நிச்சயமாக இது பற்றின தகவலை நிதியமைச்சரிடம் நாங்களும் தெரிவிப்போம். ஓகே, இப்போ இந்த யானையோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. 2 பேர்த்து மீட்டிருக்காங்க. முதல்ல வந்து அதிமுக காலத்தில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாமெல்லாம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் பண்ணாங்க. இப்போ எதுவுமே பண்ணல. அதனால தான் இந்த யானைகள் எல்லாம் வந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. யானை புத்துணர்வு முகாம் அப்படிங்கிறது கோயில் யானைகளுக்காக நடத்தப்படுவது. இப்போ வனவிலங்கு மோதல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் காட்டு யானைகள் வந்து நீங்கள் வந்து மனிதர்களுடைய வாழ்விடங்களுக்கு வந்து அதனால் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது தொடர்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் கூட சம்மந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் நானே வந்து போன மாதம் பேசினேன். இது எந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக்காக வந்து இதை அப்ரோச் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நம்ம யானை காரிடாருக்கு வந்து தனியாக வந்து வழி சொல்கிறோம், இல்லை அகழிகள் வெட்டுறோம். ஆனாலும் இப்போது டெக்னாலஜி வாயிலாக மதுக்கரை பக்கத்தில் ரயில்வே துறை வந்து இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி வாயிலாக யானைகள் பாதிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு வழி பண்ணுறாங்க. மாநிலத்தினுடைய வனத்துறையும் குறிப்பாக சென்சிட்டிவ் பகுதிகளை கண்டறிந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வனவிலங்கு மனிதர் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னொன்று, இந்த புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்படாமல் இந்த அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. கோயில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் என்பது மிக சிறப்பான ஒரு திட்டம். அந்த யானைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம், அவர்களுக்கு உடல் நலனுக்கு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து கடந்த முறை ஆட்சியில் அந்த புத்துணர்வு முகாமில் நல்லா இருந்தது. இதை வேண்டுமென்ற திமுக அரசு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்பது உள்நோக்கம் கொண்டது. ஏன்னா அவங்களுக்கு கோயிலையும் பிடிக்காது, கோயில் யானையும் பிடிக்காது. அதனால் அந்த புத்துணர்வு முகாமை நிறுத்தி வச்சிருக்காங்க. கோயில் யானைகளுக்கு மீண்டும் புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்பட வேண்டும். வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு மாதம் 17,500 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மேன் பவர் தனியாரிடம் ஒப்படைக்கிறாங்க. இதனால் வந்து பல்வேறு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டை தடுப்பு காவலர்கள். அதை கொடுத்தாங்கன்னா 10,900 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். 7,000 ரூபா வேறு ஒரு தனியாருக்கு போகணும். இதனால் பல்வேறு பாதிப்பு. முத்தரசன் வந்து மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை, நிச்சயமாக வேட்டை தடுப்பு காவலர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை நானும் வலியுறுத்துவேன். வழக்கறிஞர் கூட்டத்தில் 10 தொகுதிகளையும் கோவையில் வென்றெடுத்து முதல்வர் பைசா கொடுக்கணும், அதுக்கு கடுமையாக வண்டிப்பிருந்தே பணியாற்றுங்க, வழக்கறிஞர்கள் தினமும் பூத்து வழியாக போகணும், காவல் நிலையம் போகணும்னு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னு அவங்களோட வழக்கறிஞர்கள் தெரியும். நான் உங்களை மாதிரி மீடியாக்காரங்க நீங்கள் சொல்கிற வழக்கு நிலவரத்தான் நான் பார்த்துக்கிறேன். நான் அவரோட லாயர் இல்லை, என்ன வழக்கு கேஸுன்னு தெரியறதுக்கு. ரெண்டாவது, ஒவ்வொருவரும் 10 தொகுதியை ஜெயிக்கணும்னு தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேலை பண்ணோம். அதனால் 10 தொகுதி 26ல் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்க போவதை அவர் பார்க்க தான் போகிறார். நன்றி. கோவை மாவட்டத்திலே 10 தொகுதிகளை வென்றெடுக்க போவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பேசினதா நீங்கள் சொன்னீங்க. 26 சட்டமன்ற தேர்தலிலே இந்த 10 தொகுதிகள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்க போகிறது என்பதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் இந்த 10 தொகுதி வென்றெடுப்பது அப்படிங்கிற இலக்கை வைத்து பாரதிய ஜனதா கட்சியும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எந்த கூட்டணியோட எந்த நேரத்தில் எந்த மாதிரி கட்சிகள் தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கும். தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது வந்து ஏதோ நான் சொல்லலைங்க, எங்கள் கட்சியினுடைய பழக்கப்படி. எங்கள் கட்சி இதுவரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருடன் கூட்டணி அமைப்பது, எப்போது கூட்டணி அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் கையில் இல்லை. எனக்கு தெரியலைங்க.